வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சுரைக்காயை சமைக்கிறதுக்கு முன்போ அல்லது சாறு எடுக்கிறதுக்கு முன்போ அதனுடைய ஒரு சிறிய துண்டை வாயில் வைத்து நம்ம பார்க்கணும். அது கசப்பாக இருந்தால் அதை நம்ம ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுங்க. கசப்பான சுரைக்காயில் குக்கர் பிடாசின் அப்படின்ற நச்சுத்தன்மை இருக்கும். இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் நீங்கள் இனிப்பாக அல்லது சுவையற்ற சாதாரண சுரைக்காயை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சுரைக்காயை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கும். சுரைக்காயில் 92% மேலே நீர்ச்சத்து இருக்குது. இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடல் வெப்பத்தை குளிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நீர் வறட்சியெல்லாம் தடுத்து போதிய நீர் சத்தை உடனே வழங்கணும்னா நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சுரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இன்னும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, ஸோ வெயிட் லாஸ் ப்ராப்பராக நம்ம பண்ணுறதுக்கு, டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே சுரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுரைக்காயை ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக எண்ணி அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி ஊட்டச்சத்துக்களை வழங்கி கொழுப்புகளை குறைக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சுரைக்காய் கலோரிகள் மற்றும் கொழுப்பு சத்து மிக மிக குறைவு. இதில் அதுக்கும் மேலே ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இது தேவையற்ற நொறுக்கு தீனி சாப்பிட்டு உடல் எடை இன்னும் அதிகரிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த டயட் பிளானில் நீங்கள் சுரைக்காய் ஆட் பண்ணி பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். செரிமான கோளாறுகளை நீக்கக்கூடியதுங்க சுரைக்காய். அதாவது டைஜஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் சுரைக்காயை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நல்ல தீர்வு கிடைக்கும். அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மை, அப்புறம் நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறுகளை குணப்படுத்துறதுக்குமே சுரைக்காய் உதவிகரமாக இருக்கும். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வளமான அளவில் நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய சுரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது. சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கிட்னி அண்ட் யூரினரி ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். சுரைக்காய் ஒரு சிறந்த டயூரிக், அதாவது சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சிறுநீரகத்தில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகிறத முன்னாடியே தடுக்குது. ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு உருவாகி இருந்தாலுமே அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய பணியுமே சுரைக்காய் உங்களுக்கு செய்யும். அதே போல உங்களுக்கு இந்த சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல், தொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகுது, யூடிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குணமாக்குறதுக்கு அந்த சுரைக்காய் சாறு பயன்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சுரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, ஜூஸ் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக ஆரோக்கியம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலங்களுடைய வேலையுமே சிறப்பாக நடக்கும். கழிவுகள் முறையான அளவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் வழியாகவே கழிவுகள் நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஒட்டுமொத்த சிறுநீரக மண்டலமே வலுப்பெற, அதாவது கழிவு நீக்க மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு, இதயத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ரெகுலேட்ஸ் பிளட் பிரஷர், அதை நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் இந்த சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுரைக்காயில் பொட்டாசியம் சத்து இருக்குங்க. ஸோ இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களான பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை, ஹை பிபியை உங்களுக்கு சீரான அளவில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் உங்களுடைய உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் தென்படாததால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுடைய உடலுக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ அது நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாய ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பு உங்களுக்கு சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ அதனால தான் அவங்களுடைய இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும், பிபி பிரச்சனை விடுபடணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து வளமாக நிறைந்திருக்கக்கூடிய சுரைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க சுரைக்காய். ஸோ அதனால டயபெட்டிஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுரைக்காயினுடைய கிளைசமிக் குறியீடு, அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ நீரிழிவு நோயாளிகள், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் சுரைக்காயை அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வு தடுக்கப்பட்டு சீராக பராமரிக்கப்படும். அதாவது உங்களுக்கு உடனே பிளட்ல சுகருடைய அளவு அதிகமாயிடாது. நீங்கள் சுரைக்காய் சாப்பிடும்போது செரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய
உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக அதிகமாகாது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வச்சு சுரக்க உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு விடுபட வச்சிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, ஃபியூச்சர்லேயும் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே சுரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வருங்காலத்தில் சர்க்கரை நோய் அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நற்பயன்களை நீங்கள் பெறணும், மருத்துவமனைகளை பெறணும்னா சுரைக்காய் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.